இங்க இந்த பொண்ணுகிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் ராகவன் என்ற சிறை கைதியை காமிச்சு இவன் 2 பொண்ணை கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான், என்னதான் அவனோட சிறை தண்டனை முடிஞ்சாலும் அவன் வெளியே போக மாட்டான்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம அந்த ராகவனோட செல்லுக்குள்ள 2 பொண்ணோட போட்டோவும் ஒட்டி இருக்கு. இதை சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வேற வேலையா வெளியே அப்ப ராகவன் திடீர்னு அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்றான். இதை இந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல அவன் வந்ததுலேருந்தே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக இந்த பொண்ணு ஒரு புக் பப்ளிகேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஒர்க் எதுவும் கொஞ்ச நாளாக சரியா இல்லைன்னு அந்த புக் பப்ளிகேஷன் கம்பெனி ஓனர் கூப்பிட்டு திட்ட அப்போ தான் அவள் இந்த ராகவனை பார்க்குறா. ராகவனோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்ச இந்த பொண்ணு தினமும் வந்து அவன்கிட்ட பேசி பழகி அவனோட கதையெல்லாம் கேட்டு வாங்கி அதை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுற அந்த புக் பயங்கர ஹிட் ஆகிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் நீ என்னை பற்றின பயோகிராஃபி எழுத தானே இங்கே வந்த, இப்போ என்னடானா அந்த ராகவனை பற்றி எழுதுறேன்னு கோச்சுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த பப்ளிகேஷன் கம்பெனி ஓனர் நீ என்ன தண்டனை கைதி பற்றிலாம் கதை எழுதுறேன்னு சொல்லி திட்டுறாரு. என்ன பண்ணதுன்னு இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்க. அப்போது வேற ஒரு பப்ளிகேஷன் கம்பெனிலேருந்து இந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. அவங்க நீங்கள் அந்த தண்டனை கைதி பற்றி எழுதின கதையை படித்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதை ஒரு ஃபுல் புக்காக நீங்கள் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு தரோன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு முடிச்சுட்டு இருக்கா.